தடவை மனு கொடுத்துட்டேன். ஆனால் எதுவும் நடந்த பாடு இல்லை. சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, காசு கொடுத்தா பண்ணுவாங்க. என்னமா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. எப்பவும் வேலை சேர்மன் வீடுனா அப்படிதான்டா இருக்கும். செய்யற மாதிரி இல்லை, சும்மா மனு எழுதி கொடுக்குறோம். நீங்க சேர்மன் பார்க்கணுமா? ஆமாங்க சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். சரி வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா செஞ்சிருப்பாங்க. டேய் இப்போ என்னடா பண்றது? வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏப்பா ஐயா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. எல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. காலையில இருந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பதான் வருவார் அந்த சேர்மன்? மா டென்ஷன் ஆகாதுமா, கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயா இப்போ வந்துருவாரு. அண்ணே என்ன தம்பி? சேர்மனை பார்க்கணும். சேர்மன்ட்ட பேசணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி தாப்பா ஆகணும். கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம். அதெல்லாம் முடியாது அண்ணே. இவன் நம்ம ரைஸ் மில் வச்சிருக்காருல பாரி ஐயா, அவங்க பையன் தானே? பாரி ஐயாவோட பையன்னா அப்போ மரகதம்மா? ஆமாண்ணே ஆமாண்ணே, மரகதம்மா இவனோட பெரியம்மா தானே? அப்பனே ஞான பண்டிதா அவடையப்பா திருச்செந்தூர் முருகா, திருத்தணி முருகா, பழனி முருகா, செந்தில்மலை ஆண்டவா, சிவன்மலை ஆண்டவா, அப்பா முருகா, வெற்றிவேல் முருகா, அரோகரா 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 அரோகரா. அப்பா நல்லபடியா காப்பாத்துப்பா. சரி, இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயாட்ட கேட்டு வந்து சொல்றேன். சரிங்கண்ணே. சரிண்ணே. ஐயா வாயா. ஐயா மரகதம்மா வீட்டு ஆளுங்க வந்திருக்காங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா, ஏதோ கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணுமா? சரி வர சொல்லு. சரிங்க ஐயா. என்ன மரகதம்மா கூப்பிடுறாங்க? அம்மா சொல்லுங்கம்மா. எப்படி இருக்க? உங்க தயவால நல்லா இருக்கேம்மா. சரி, இப்ப என் புள்ள இனி அங்க வருவான். சொன்னாங்கம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளு. அவன் பொண்டாட்டி ராசாத்திய ஜெயில வச்சிருக்காங்க. அதனால அவளை வெளியில எடுக்க போலீஸ் கிட்ட உன்னை பேச சொல்லுவான். கண்டிப்பா பண்ணிருவோமா. அதுக்குள்ள அவசரப்படாத. நீ என்ன சொல்றன்னா, இந்த விஷயத்துல நான் ஒன்னும் பண்ண முடியாது, மரகத அம்மா சொன்னாங்கன்னா ஏதாவது பண்ணலாம், மரகத அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடு. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறேம்மா. சரி வச்சிடுறேன். இனியா, உன் பொண்டாட்டி ராசாத்தியவா வெளியில எடுக்க போற? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. தம்பி ஐயா கூப்பிட்டாரு, வந்து பாருங்க. சரிங்க. வாங்கப்பா. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? சார் என் பேர் இனிய, என் பொண்டாட்டி பேரு ராசாத்தே. அவ மேல அநியாயமா பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க சார். அவ எந்த தப்பு பண்ணல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் வெளியே விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க சார். இப்போதைக்கு நீங்க ஜாமீன்ல விட சொன்னா போதும், அதுக்கப்புறம் அவ எந்த தப்பு பண்ணலன்னு நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடுவேன். நீங்க மரகதம்மா வீட்டுல இருந்தானே வந்திருக்கீங்க? ஆமா, அவங்க என் பெரியம்மா தான் சார். சார் இனியன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் மரகதம்மா என்கிட்ட சொல்லல? அதை எப்படி சொல்லுவாங்க? இவங்க நடுத்தருவில் நிக்கிறதுக்கே அவங்க தானே காரணம். இல்ல சார், அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மரகதம்மாட்ட விவரத்தை சொல்லுங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் உடனே ராசத்தியை வெளியே எடுக்கிறேன். இல்ல சார், மரகதம்மா சொன்னா மட்டும்தான்ப்பா இதை பண்ணுவேன், இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரமா போய் அவங்கள என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா. சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வேற பேச்சுக்கே இடம் இல்லப்பா. அவங்க இதை பத்தி என்கிட்ட பேசி விட சொன்னா மட்டும்தான் என்னால செஞ்சு தர முடியும். போய் அதுக்கான வேலையை பாருங்க. வா இனியா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, நம்ம மரகதம்மாவையே கூட்டு வந்துருவோம். சரிங்க சார், நான் உங்களை இங்க வர சொல்றேன். ஏன்பா அவங்கள ஏன்பா இங்க வர சொல்ற? அவங்க ஒரு போன் பண்ணா போதும்பா, நான் முடிச்சு கொடுத்துருவேன். சரிங்க சார். வரங்க ஐயா. போயிட்டு வாங்க.
என்னடா இப்படி சொல்லிட்டாரு? மாப்பிள்ள ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அதை அவர் மரகதம்மா ஃபோன் பண்ணி சொன்னா மட்டும் போதும் தானே சொன்னாரு. நான் வேற நம்பர்ல இருந்து மரகதம்மா மாதிரி குரலை மாத்தி பேசி ராசாத்தியே வெளியில விட சொல்றேன். அதெல்லாம் வேணாம், அப்புறம் வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆகும். டேய் அது அப்புறம் மாப்பிள்ள, அப்படியே மாட்டினாலும் ஃபோர்ஜரி கேஸ்ல நான் தானடா மாட்ட போறேன். நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. டேய் நான் என்னடா ஒண்டி கிட்ட தானே, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போக மாட்டேனா? டேய் லூசு மாதிரி பேசாதடா, வேற ஏதாவது யோசிப்போம். மாப்பிள்ள அப்ப நேசமணி அப்பாட்ட பேசுறா. ஏன்னா நேசமணி அப்பா சொன்னா மரகதம்மா மறுக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பா பெரியப்பா சொன்னா பெரியம்மா கேட்பாங்கடா. டேய் யோசிக்காம ஃபோன் பண்றா. சரி. சொல்லி நீ பெரியப்பா, நாங்க ராசாத்தி விஷயமா சேர்மனை பார்க்க வந்தோம். அவரு பெரியம்மா சொன்னா மட்டும்தான் ராசாத்தியை வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்படியா நீயா? மரகதம் தான் சேர்மனை நல்லா தெரியுமே. அவருக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கு மரகதம் தான் உதவி செஞ்சிருக்கா. மரகதம் சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பாருப்பா. பெரியப்பா, நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் சேர்மன்ட்ட பேச சொல்றீங்களா? சரிப்பா, நான் இப்பவே பேச சொல்றேன். சரிங்க பெரியப்பா. என்ன மாப்பிள்ள? பேச சொல்றேன்னு சொன்னாரு. ராசாத்தி விஷயமா சேர்மனை பார்க்க போயிருக்கான். மரகதம் சொன்னா ராசாத்தியை வெளியே விட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி, உடனே நம்ம அக்காட்ட பேசலாம் வாங்க. சரி வாங்க. டேய் குமாரா, வண்டி சரிப்பா. மரகதம், என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அக்கா, உங்களுக்கு ராசாத்திய பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. கண்மணி ராசாத்தி எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கா. ஆனா கண்மணி ஜெயிலுக்கு போனப்போ நம்ம யார்கிட்டயும் சொல்லாம அவளை வெளியே எடுத்தால. இங்க என்ன அவார்ட் ஃபங்க்ஷனா நடக்குது? ராசாத்திய ஒரேடியா பாராடிக்கிட்டே இருக்க. நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லு. அவளை வெளியே எடுக்க உங்களால மட்டும்தான்க்கா முடியும். தெரியும், இத சொல்லதான் வருவீங்கன்னு. நீங்க இனி எனக்கு போன் பண்ணி அவனை என்கிட்ட கேட்க சொல்லுங்க. அப்பதான் அந்த ராசாத்தி வெளியில வருவா. இப்பவே சொல்றேன்க்கா. டேய் வண்டி நிறுத்து. அம்மா சொல்லுங்கம்மா. இனியா, அக்கா ராசாத்திய வெளியே கொண்டு வர ஒத்துக்கிட்டாங்கடா. நீ அவங்க கிட்ட ராசாத்திய வெளியே விட சொல்லி கேட்கணுமா? அப்பதான் அவங்க ராசாத்திய வெளியே விட சொல்லுவாங்களாம். நீ உடனே வந்து அக்கா கிட்ட கேளுடா. சரிம்மா, நான் இப்போ உடனே வரேன். அவ இப்பவே வரானாக்கா. என்னாச்சு மாப்பிள்ள? அம்மா பெரியம்மா கிட்ட பேசிட்டாங்களா? என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்களா? நீ சீக்கிரம் போ. சரி மாப்பிள்ள. என்னடா இரு மாப்பிள்ள. டிக்கெட்டா. டேய் டைம் ஆச்சு, இது வேலைக்கு ஆகாது. நீ பின்னாடி தள்ளிட்டு வா, நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி சரி, பாத்துட்டு வா. நேரங்கட்ட நேரத்துல இது வேற.
வா இனியா. டேய் மாப்பிள்ள, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? வாடா. ஏன்டா தயங்கி நிக்கிற? வாடா உள்ள. இனியா உள்ள வாடா. பாப்பா இனியா. இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு ராசாத்தி தான் முக்கியம். வா இனியா. உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். நீ உள்ள வந்த அடுத்த நிமிஷம் ராசாத்தி ஜெயில இருந்து வெளியில வந்திருப்பா. ஆனா ஒண்ணு, நீ ஒரேடியா அந்த ராசாத்திய விட்டு பிரிஞ்சு வரணும். அப்படி இருந்தாதான் ராசாத்திய ஜெயில இருந்து காப்பாத்த நான் உதவி செய்வேன். அந்த ராசாத்திய நான் வெளியில கொண்டு வந்த உடனே அவளை நீ சுத்தமா மறந்துடணும். அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. என்ன புரியுதா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் புள்ளையா மட்டும் வரதா இருந்தா நீ உள்ளவா, இல்லனா ஓ இஷ்டம். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? யாரும் பேசக்கூடாது. இத பத்தி யாரு பேசினாலும் ராசாத்தி வெளியில வரமாட்டா. இனி என் தனியா இந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் ராசாத்தி வெளியில வருவா. இனியன் உள்ள வாங்க. இல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ராசாத்தியை விட்டு பிரிய மாட்டேன். ராசாத்திக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட தான். உங்களுக்கு எங்களை பிரிக்க வர வழி இல்லைன்னு நீங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறீங்களா? அவளை எவ்வளவு முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளவு முயற்சியும் பண்ணுவேன். ஆனா நீங்க சொன்னது மட்டும் கண்டிப்பா நடக்காது. அப்படி முடியலையா, நானும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவ என்ன கஷ்டப்படுறாளோ அதே கஷ்டத்தை நானும் அனுபவிப்பேன். பெரியமா, இப்பவும் சொல்றேன், இது எப்பவும் சொல்லுவேன். ராசாத்தி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ராசாத்தி இல்லாம என்னால வாழ முடியாது. நான் வரேன் பெரியமா. டேய் இனியா, டேய் இனியா, 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 டேய் மாப்பிள்ள, இனியா நில்றா. இனியா, டேய் இனியா நில்லுடா. இனியா அழுகுற என்னடா இவன்? இனியா. நான் பாத்துக்கிறேன் குமரா. இல்லப்பா. மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, டேய் நில்றா. டேய் எங்கடா போற? ஏறுறா வண்டியில, ஏறுறா.
மரகதம், ஆனாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது. ராசாத்தி என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளை கஷ்டப்படுத்துற? அம்மா, அன்னைக்கு கண்மணி ஜெயில இருக்கும்போது நீங்க சொல்லி கூட ஒண்ணும் நடக்கல. ஆனா ராசாத்தி தான் அவளை காப்பாத்தினா. அந்த நன்றி கூட உங்களுக்கு இல்ல? ஏமா அப்படி சுயநலமா இருக்கீங்க? ராசாத்தி மட்டும் இல்லாம இப்ப இனியனும் சேர்ந்து கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு அவளை வெளியே கொண்டு வாங்கக்கா, இல்லனா இனியனும் ஜெயிலுக்கு போயிடுவான். ஒரே பையன் நீ, என்னால அவனை அப்படி பார்க்க முடியல. சும்மா என்கிட்ட வந்து பேசி என்ன ஆக போகுது? நானும் அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். நீங்க தானே ராசாத்தியை வெளியே போக சொன்னீங்க. அவ தப்பு பண்ணாமங்கே, அதனாலதான் அவளை வெளியில போக சொன்னேன். ஆனா இனியும் போனதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப கூட அவனை உள்ளதான் நான் வர சொன்னேன். அவன் வந்தானா? இப்பவும் அவதான் முக்கியம்னு போறான். நான் அவன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன். அவனை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தேன். நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு அவன் வேணும். ஆனா அந்த ராசாத்தி வரக்கூடாது. இனிய என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான். பெரியம்மா பெரியம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்தான். நான் சொன்னதெல்லாம் கேட்டான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்து பேசியிருக்கான். ஆனா என்ன ஒரு நாளும் அவன் எதிர்த்து பேசினது கிடையாது. நான் சொன்ன சொல்ல அவன் மறுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாறி ராசாத்தி ராசாத்தின்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்கான். அவ இப்படி பண்ணதுக்கே நான் அவளை சும்மா விட மாட்டேன். இத வச்சு அவளை வெளியில எடுக்கிறேன். நீ அவளை விட்டுட்டு வாடானா அவன் வர மாட்டேங்கிறான். அவ கூட தான் போய் கஷ்டப்படுவேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இனி என்ன மட்டும் தனியா வர சொல்லுங்க. நம்ம சொத்தை எல்லாம் வித்தாச்சும் அவளை வெளியில கொண்டு வரேன். அம்மா, அது எப்படி சொத்தை விப்பா? நான் விற்க விட்டுருவேனா? நீங்க என்ன பண்ணாலும் ராசாத்தி வெளியே வரமாட்டான். நான் வரவும் விட மாட்டேன்.